ஒரு முழு நாளுமே நமக்கு ரொம்ப உபயோகமாக போனால் நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்படி ஒரு நாள் தாங்க இன்றைக்கி. ஸோ அப்படியே நான் வந்து ஒரு விலாகாக எடுத்துட்டேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போன இடம் வந்து கேமார்ட்டுங்க. ஸோ கேமார்ட்டில் வந்து நான் ரொம்ப தேவையான பொருளுங்க இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி முதல்லே பிளான் பண்ணிக்கிட்டேன். அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா கேமார்ட்டுக்குள்ளே போனால் நிறைய முறை வந்து நம்ம பார்க்குறதெல்லாம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பொருள் வாங்கிடுறோம். அதனால் இன்றைக்கி வந்து என்ன வேணுன்றதை நான் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டே போயிட்டேன். அதனால் அதை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் ஆரம்பிக்க போகுது. ஆனாலும் இன்னும் வின்டர் முடியவே இல்லை. பயங்கரமாக குளிருது. பாத்ரூமில் நம்ம சிங்க்குக்கு கீழே ஆர்கனைசர் ஒன்று வச்சிடணும். அதில் வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வர இந்த பேஸ்ட்டு, அந்த பாடி வாஷ் அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒன்று. அதுக்கப்புறமா அந்த ஒயிட் கலர் ஆர்கனைசர் எதுக்குன்னா வந்து பில்லோ கவர்ஸ் மட்டும் எடுத்து வைக்கிறதுக்காக. ஸோ அது வந்து அதுக்காக அது வாங்கினேன். இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து இந்த ஸ்டாக் வந்து நம்ம அந்த சிங்க்கு கீழே வச்சுக்கிறத ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக வச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆர்கனைசர் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து சாக்ஸுங்க மட்டும் வச்சுக்கிறதுக்காக. இது வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம அழகாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் கீழே வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாட் பீஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பீஸை நம்ம கீழே வைக்கும்போது இது இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஸோ இதில் நம்ம வந்து தேவையான டக்குன்னு எடுக்கிறதுக்கு உண்டான பொருளுங்களை நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஏதாவது பொருள் எடுத்திங்கன்னா அது வந்து கலையும் அப்படின்ற மாதிரி இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸில் வச்சுக்கும்போது அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்குறதுக்கும் ரொம்ப டீசெண்டாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து நம்ம போனது வந்து தமிழ் மளிகை கடைங்க. ஸோ வாரம் நம்ம போயிடுவோம். இங்கே வந்து கிராசரிஸ் வந்து என்ன வேணுன்றத ஒரு லிஸ்ட்டு மாதிரி எழுதி வச்சுட்டு நிச்சயமாக வந்து வாரம் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து தமிழ் மளிகை கடையில் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோன்னா இது வந்து இந்த கிச்சியாங்க. இந்த சில்லி கிச்சியா வந்து இந்த அப்பளம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து 1 கிலோவாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இதை நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்குவேன். இது நான் வந்து என்னுடைய லன்ச் டைம்லேயும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்பையும் கொஞ்சம் எடுத்துக்குவேன். இது வந்து பன்னீருங்க. பன்னீர் வந்து அவங்க கடையில் இந்த பன்னீர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால் வந்து இந்த பன்னீர் பிராண்டு இதுவே வாங்கியாச்சு. யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து டேமரிண்டு புளி வந்து பார்த்திங்கன்னா சீட்லெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் வந்து புளி பேஸ்ட்டெல்லாம் இங்கே கிடைக்கிது பிரியான்ற பிராண்டுலலாம். ஆனால் அதெல்லாம் நான் வாங்குறதில்ல. நம்ம நேச்சுரலாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஜாமுன் பவுடர். இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான் இந்த ஜாமுன் பவுடர் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பரவாயில்ல நல்லா இருக்குது. வந்து நம்ம இந்த ஜாமுன் பவுடர் 1 ஸ்பூன் அந்த மாதிரி நம்ம இந்த பிராண்டு நான் இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் வந்து அரவிந்துன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வாங்கினேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து வறுத்த சேமியா, அணில் சேமியா அது சில கடைகளில் மட்டும்தான் கிடைக்குன்றதுனால அங்கே வாங்கியாச்சு. இது கிரேட்டட் கோகனட்டு. நம்ம வந்து முழு கோகனட் வாங்கிட்டு வந்து சில சமயம் வீணாக போயிடுச்சுன்னா அது திருப்பி கொடுக்குற மாதிரி ஆகிடுது. அது வீணாக என்னத்துக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி கிரேட்டட் கோகனட்டே வாங்கிட்டு வந்துடுறது. இது பாம் ஜாகரி. இது ஒரு டப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து வீட்டில் இருக்கவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பனானா சிப்ஸ் ஒரு பாக்கெட்டு. ஸோ இந்த இந்த பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த ஜாமுன் பவுடர் வந்து நான் நிச்சயமாக சாப்பிட்டு பார்த்து அது எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக் சொல்கிறேன். ஸோ அது வந்து அதுக்கப்புறமா நீங்கள் யாராவது வாங்குறதுனா வாங்குங்க. அடுத்தது நம்ம போனது வந்து காய்கறி கடைக்குங்க. அது வந்து சாலட் லீஃபு. அது கொஞ்சமாக அது அந்த கடையில் வந்து எடை போட்டே வாங்கின்னு வந்துட்டோம். அடுத்தது கொத்தமல்லி தழைங்க. யூஸ்வலாக 2 கட்டு கூட வாங்கிடுவேன். இந்த வாட்டி கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்ததுன்னு ஒரு கட்டே போதுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தோட வாழைக்காய். ஸோ இது ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம சாதாரணமாக பிளான்டைன் நல்ல வாழைக்காய் நம்ம வாங்கும்போது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இது முள்ளங்கி வந்து இங்கே யாருக்கும் ஃபேவரேட் இல்லை. சரி சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை வாங்கினது. இது வந்து கேபேஜ் வந்து குவார்ட்டர் கேபேஜுங்க. ஃபுல் கேபேஜு, ஹாஃப் கேபேஜு, குவார்ட்டர் கேபேஜுன்னு விற்பாங்க. இது சாம்பாரில் போடலான்ட்டு 2 கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அது போதும்னு சொல்லிட்டு ஃப்ரோசன் முருங்கைக்காய் வீட்டில் இருக்குது. போட்டு கூட சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து பாவக்காய் ஃப்ரை வந்து சாம்பாருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்தியன் பெட்டர் மிலான் சொல்லுவேன். அதனால் அது ஒரு 400 கிராம்ஸ் கிட்ட இருந்தது. அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்டனில் நிறைய பறவைங்க வர ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல நான் ஸ்பேரோவுக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் இந்த அதுங்க சாப்பிட்ற அந்த சீடு வாங்கிட்டு போட்டுட்ருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஏதேதோ குருவிங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெந்தயக்கீரையில் ஒரு போண்டா அது பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட மெது பக்கோடா மாதிரி பார்க்குறதுக்கு
அவ்வளோ நல்லா இருந்தது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு வந்து 1 பங்கு கடலை மாவுங்க. கடலை மாவு நீங்கள் வந்து வறுக்கலாம் வேண்டாம், ஜலிக்கவும் வேண்டாங்க. அப்படியே கரெக்டாக வந்து அளந்து மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு 1/2 கப்பு அரிசி மாவு கட்டாயம் போடணும். அப்போ தான் வந்து மேலே வந்து மொறு மொறு மொறுன்னு இருக்கும். அந்த வாசனையும் பார்த்திங்கன்னா வந்து அது செய்யும்போது உங்களுக்கு அந்த கடலை மாவும் அரிசி மாவும் சேர்ந்து ஒரு நல்ல மணம் வரும். அதுக்கப்புறம் ரவையும் கட்டாயம் போட்டாகணும். ஒரே 1 ஸ்பூன் போதும். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் பரவாயில்ல, ஒரே 1 ஸ்பூன். இந்த 3த்தையும் வந்து முதல்ல கையில் ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் பெருங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம் போதும். ஏன்னா கடலை மாவு சேர்க்கும்போது கட்டாயம் பெருங்காயம் போடணும். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகா பொடி எதுனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இடித்த பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லா சீவின இஞ்சி, அதுக்கப்புறம் ரஃப்பாக சாப் பண்ண ஒரு 2 வெங்காயம். ஸோ வெங்காயம் வந்து போடும்போது ரொம்ப நல்லா அந்த வெந்தயக்கீரையுடைய கசப்பை வந்து கம்மி பண்ணி வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்து அதை பேலன்ஸ் பண்ணிடும். இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஃபைனாக சாப் பண்ணக்கூடாது. அப்படியே கொஞ்சம் பெருசு பெருசாக சாப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த கீரையை வந்து கசக்காமல் அப்படியே எடுத்து நீங்கள் அந்த மாவில் போட்டுடுங்க. பக்கோடாவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப அப்படியே சாஃப்டாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கீரையை வந்து நீங்கள் அழுத்தி பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கசப்பாயிடும். அதனால் கீரையை வந்து லைட்டாக விரசின மாதிரி அப்படியே நீங்கள் வந்து அந்த மாவோடு சேர்த்து வெங்காயம், அந்த கீரை, அந்த மாவு 3த்தையும் நல்லா விரசி அப்படியே லேசாக அப்படியே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து தேவையான அளவு உப்பு இருந்து அப்படியே லேசாக தூவின மாதிரி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் மாவு நல்லா கலக்கும்போது அதுவும் சேர்ந்து கலந்துரும். ஒரு பிஞ்ச் சோடா மாவை வந்து தண்ணியில் கலக்கிட்டு அதையும் வந்து இந்த மாவு மேலே தெளித்து அப்படியே லைட்டாக தண்ணி ஏன்னா அந்த கீரையிலேருந்தும் லைட்டாக தண்ணி விடுது. அதனால் வந்து கீரையும் நம்ம அழுத்தியும் பிசைஞ்சிட முடியாது. அதனால் நீங்கள் பார்த்து நிதானமாக அழகாக வந்து தண்ணி தெளித்து அப்படியே வந்து கையில் எடுத்து போடுற பதத்துக்கு நீங்கள் வந்து கலக்கி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த சோடா மாவு வந்து அந்த மாவோடு கலக்கும்போது நல்லா ஏர் உள்ளே நல்லா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ தட் அப்போ நம்ம போண்டா எடுத்து போடும்போது போண்டா மேலே மொறுமொறுன்னும் உள்ளே வந்து பஞ்சு மாதிரி அப்படியே இந்த மெது பக்கோடா சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். எண்ணெய் வந்து இங்கே வந்து ரொம்ப வந்து கொதிக்கிற மாதிரியும் இல்லாமல் ரொம்ப மெதுவாகவும் இல்லாமல் மீடியமான ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டிங்க அப்படின்னா நீங்கள் போடுற சைஸை விட ஒரு சைஸ் பெருசாயிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு 5ஓ 6ஓ வர மாதிரி உங்கள் பாத்திரத்தில் எவ்வளோ எண்ணெய் கொழுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் அது மாதிரி வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து நல்லா வெந்துடும், மேலே நல்லா மொறுன்னு இருக்கும். நல்லா வந்து எல்லோ கலராக இருக்கிறது வந்து மெதுவாக ஆரஞ்சு கலராக மாற ஆரம்பிக்கும். அதிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு போண்டா வந்து நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து வெந்தயக்கீரை போட்டிருக்கோமே அப்படின்றதுனால இது கசப்பாக இருக்குமோன்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருக்குன்னா கொஞ்சமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. கட்டாயம் வெந்தயக்கீரை வாங்கும்போது இந்த போண்டா செய்யாமல் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த வெந்தயக்கீரையை தான் வந்து மேத்தி அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ சிக்கன் ஃப்ரை பண்ணும்போதெல்லாம் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா ட்ரையாக சிக்கன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பிடி வெந்தயக்கீரையை நறுக்கி அதில் போட்டு வறுத்து எடுத்துருவாங்க. அவ்வளோ மணமாக இருக்கும் அந்த சிக்கன் ஃப்ரையே. இன்னொன்று வந்து இந்த வெந்தயக்கீரையை காய வச்சு எடுக்கிறதுக்கு பேர் தான் கசூரி மேத்தி. நீங்கள் வெந்தயக்கீரையில் என்னெல்லாம் ரெசிபி பண்ணுவீங்கன்றதை கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கங்க. ஒருத்தவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து மற்றவங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கசூரி மேத்தி வந்து சன்னா மசாலாவும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் கட்டாயம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்குது. குக்கிங் ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா லைஃப், ஒரு அப்ராட் லைஃப்பில் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து எப்படியெல்லாம் வாழ முடியும், என்னெல்லாம் பொருளுங்க கிடைக்கும், இங்கே
ப்ராக்டிக்கலாக லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஸ்டூடெண்ட் வீசா இல்லை பிஆர் வாங்கிக்கிட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வீசாவில் வந்து இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நம்ம வரும்போது அங்கே என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காதுன்றது மனசுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இந்த போண்டா செஞ்ச அன்னைக்கு செம மழைங்க. ஸோ இஞ்சி டீயும் இந்த போண்டாவும் செம காம்பினேஷன், ரொம்ப சூப்பராக இருந்தது. டீ பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க. ஸோ இந்தியன் டீ வெர்சஸ் ஆஸ்திரேலியன் டீ பவுடர்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள்.